சிறந்ததா பொருளாதாரம் சிறந்ததா? எது சிறந்தது? 5 பேர் சேர்ந்து செல்கிறார்கள். 5 பேர் சேர்ந்து செல்கிறார்கள். ஒருத்தருக்கு சொன்ன பதிலை இன்னொருத்தருக்கு சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா ஒன்றும் கவலைப்படலை. 5 பேர் என்ன, 500 பேர்கள் வந்து அலி ரலியல்லாஹுவுக்கு முன்னால் நின்று கேட்டாலும் பதில் உண்டு. முதல் ஆளை கூப்பிட்டாங்களாம். கல்வி உன்னை பாதுகாக்கும், நீ செல்வத்தை பாதுகாக்க வேண்டும். ஓடு. முதல் பதில், கல்வி உன்னை பாதுகாக்கும். கல்வி யார்கிட்ட இருக்கோ கல்வி இவனை பாதுகாக்கும், ஆனால் செல்வத்தை அவன் பாதுகாக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு அவர் போயிட்டார். அடுத்தவரை கூப்பிட்டு, கல்வி கொடுக்க கொடுக்க அதிகமாகும், செல்வம் கொடுக்க கொடுக்க குறைந்து போகும், நீ போயிட்டு வா. மூணாவது ஆளை கூப்பிட்டாங்க. செல்வத்தை திருட முடியும், செல்வத்திற்கு திருடர்கள் அதிகம், கல்வியை திருட முடியாது, கல்விக்கு திருடர்கள் கிடையாது, நீ போயிட்டு வா. யாராவது கல்வியை திருடி இருக்கிறார்களா? திருட முடியுமா? அடுத்த ஆளை கூப்பிட்டு, கல்வி நபிமார்களின் சொத்து, செல்வம் அபூஜஹலின் சொத்து, நீ போயிட்டு வா. அதை ஒழுங்கா பாதுகாக்கலைன்னு சொன்னாக்கா கொத்திடும், நீ போயிட்டு வா. அஞ்சாவது வந்தார். பார்த்தவுடன் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இந்த கல்வி இருக்கிறதே, இந்த கல்வி கண் போன்றது, ஆனால் இந்த செல்வம் இருக்கிறதே நெருப்பு போன்றது. இந்த கண்ணுக்கு நெருப்புக்கு வித்தியாசம் இருக்கிறது. நெருப்பு பயனும் தரும், எரிக்கவும் செய்யும். ஆனால் கண் அப்படி இல்லை, பயன் மட்டும் தான் தரும். கல்விக்குள்ளே பயன் மட்டும் இருக்கிறது, ஆனால் இந்த நெருப்புக்குள்ளே இரண்டும் இருக்கிறது. ஜாக்கிரதையாக நடந்து கொள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் சொன்ன வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். இந்த அலி ரலியல்லாஹு தஆலா குடும்ப வாழ்க்கை,